சரியில்லாம ஆயிடுச்சு. நான் கன்சீவா இருந்தேன். அப்புறம் திடீர்னு எனக்கு வயித்துல பெயின் வந்துடுச்சு. மார்னிங் ஒரு 1 மணி இருக்கும். ஆ 2 மணி வரை வந்து நான் அந்த வலிய தாங்கிக்கிட்டேன். ஆனா, என்னால வந்து அதுக்கு பிறகு தாங்க முடியல. பெயின் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி தான் அ எமர்ஜென்சிக்கு கொண்டு போயிருந்தாங்க. அங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எனக்கு பார்த்தாங்க. எல்லாமே நார்மல். ஸ்கேன் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல்னாங்க. ஆனா, அல்ட்ராசவுண்ட்ல மட்டும் அவங்களுக்கு கொஞ்சம் டிஃபரண்ட் தெரிஞ்சது. மோல் பிரெக்னன்சி அப்படிங்கிற மாரி. அதுவும் அ இங்க வந்து நாங்க இது ஃபர்ஸ்ட்டு பேஷண்ட் நீங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நாங்க உங்கள தான் பார்க்குறோம். அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி தெரியல அப்படிங்கிற மாரியும் ஃபர்ஸ்ட்டு சொன்னாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நான் கடவுள தான், "ஏசப்பா நீங்க தான் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க." அப்படின்னு நான் உறுதியா புடிச்சிருந்தேன். ஆனா கடைசில சொன்னாங்க, "உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு பேபி வந்து சர்ஜரிங்கிறதுனால, இதுவும் சர்ஜரி தான் பண்ண முடியும். அந்த முதுகுல இன்ஜெக்ஷன் போட்டு ஓப்பன் சர்ஜரி." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. எல்லாமே சனிக்கிழமை இந்த மாதிரி ஆச்சு. ஆனா ஞாயிற்றுக்கிழமை வரை எனக்கு பெயின் வந்து கம்மி ஆகல. பெயின் கம்மியாகாம இருக்கும்போது எனக்கு சர்ஜரி பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருந்து. அதனால ஞாயிற்றுக்கிழமை அந்த கொஞ்சம் அ பெயின் கம்மியாச்சு. கம்மியானோனே அவங்க வந்து சர்ஜரிக்கு என்ன அழைச்சிட்டு போனாங்க அந்த நேரம். அ என்ட்ட பேசுனாங்க. பேசும்போது நான் சொன்னேன், "எனக்கு அனஸ்தீசியா குடுங்க. கையில இன்ஜெக்ஷன் போடுங்க. என்னால முடியும்." அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, "இல்ல ஏற்கனவே நீங்க ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறீங்க. இது ரிஸ்க்கு." அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இருந்தாலும் நான் வந்து, "இல்ல என்னால முடியும். நீங்க வந்து எனக்கு அனஸ்தீசியா குடுங்க." அப்படின்னு கேட்டேன். அவங்க டாக்டர்ஸ் வந்து ஒரு 4, 5 பேர் என்ட்ட வந்து பேசுனாங்க. இது பயங்கர ரிஸ்க் அப்படிங்கிற மாரி. ஆனாலும் நான் என்னோட இதுல உறுதியா இருந்தேன். அப்போ எனக்கு அவங்க அனஸ்தீசியா குடுத்தாங்க. இன்ஜெக்ஷன் போட்டாங்க. எனக்கு அன்கான்ஷியஸ் ஆயிடுச்சு அந்த சிச்சுவேஷன்ல. ரொம்ப முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் கடவுள் தான் எனக்கு அந்த இடத்துல செயலாற்றுனத நான் பார்த்தேன். எனக்கு தானாவே ப்ளீடிங் ஆயிடுச்சு. சர்ஜரி எதுவுமே இல்ல. ம். ஒரு 1 1/2 மணி நேரம் போராடி இருக்காங்க. இந்த போராட்டத்தின் முடிவுல எனக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றிய வாங்கி குடுத்தாங்க. அ நான் இல்ல அந்த உலகத்துல இல்ல அப்படின்னு தான் ஒரு சிச்சுவேஷன். ஆனாலும் கடவுள் இந்த மறுபடியும் இந்த உலகத்த எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு கிருபைய குடுத்துருக்காங்க. அவருடைய அன்புனால, பேரன்புனால தான். அ ஒரு 3 மணி நேரம் என்ன அவங்க வந்து அ ஆப்பரேஷன் தியேட்டர்லயே வச்சு என்ன கவனிச்சுக்கிட்டாங்க. அப்படி அங்க வந்து ரூல்ஸ் கிடையாது. 1 1/2 மணி நேரம் தான் பார்த்துக்கிடணும் அப்படிங்கிற மாரி. அப்ப நெறைய என்கொயரி போயிட்டே போயிட்டே இருந்து. ஏன் இந்த பேஷண்ட்ட மட்டும் நீங்க உள்ள வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிற மாரி. ஆனாலும் அவங்க வந்து இல்ல விடமாட்டோம். அவங்க வந்து அன்கான்ஷியஸ்ல இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கு எங்களுடைய ஸ்பெஷல் கேர் தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அங்க உள்ள டாக்டர்ஸ், சிஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தர்லயும் நான் வந்து ஜீசஸ பார்த்தேன். அவங்களுடைய கேரிங், அவங்களுடைய லவ்விங், அவங்களுடைய பண்ண அந்த ஒவ்வொரு இதுவும் எனக்கு கடவுள் பண்ண மாரி இருந்தது. மாரி என்ன வந்து வார்டு கொண்டு போகும்போதும், சிஸ்டர் மரியாங்கிற பேர்ல தான் என்ன வந்து அங்க அட்மிஷன் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஆப்பரேஷன் தியேட்டர்ல கொண்டு போகும்போதும், சிஸ்டர் மரியா அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. ஆனா அங்க கேட்கிறேன், சிஸ்டர் மரியான்னா யாருன்னு யாருக்குமே தெரியல. இங்க அப்படி ஒருத்தவங்க ஒர்க் பண்ணவே இல்ல அப்படிங்கிறாங்க. டயாலிசிஸ் அந்த இதுல வந்து மரியம்ங்கிறவங்க ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு இங்கேயும் சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. எனக்காக அம்மா பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. எனக்காக ஒரு விண்ணக கூட்டங்களே இறங்கி வந்து எனக்கு உதவி பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அப்படி என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்த மிகப்பெரிய அந்த அற்புதத்துக்காக, அதிசயத்துக்காக கடவுளுக்கு கோடி நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு ஆமென். நன்றி. கடவுள் அற்புதமாய் ஒரு புதிய வாழ்க்கை சகோதரி கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம நம்பிக்கையோடு நம்ம வேண்டும்போது யாரும் இல்லாத சூழ்நிலையில் அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவருடைய தூதர்களை அனுப்பி ஒவ்வொரு இக்கட்டுகள் சூழ்நிலையிலையும் அவருடைய தூதர்களை அனுப்பி அவ்வளவு சுகபத்திரமாக இந்த நாட்களில் மீண்டுமாக இந்த உலகை காண கடவுள் கிருபை செஞ்சுருக்காங்க. இந்த அற்புதத்தை செய்த அந்த கடவுளை கரங்களை தட்டியோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். க்ளோரி டு காட். கடவுளுக்கு நன்றி. பிரைஸ் லாட், பிரைஸ் லாட் சிஸ்டர். வேற யாருக்காவது சாட்சிகள் இருந்தால் சொல்லலாம். ஓகே.